வெல்கம் பேக் டு அனதர் ராப்ளெக்ஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஃபேவரட் யூடியூபரோட நியூ கேம். இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு. பைக் ஆபி ஃபார் பிரெயின்ராட். வேறு என்ன இருக்கோ சவுண்ட் இருக்குது. ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது நல்லா இருக்கும்னு நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஃபால்ட்டுன்னு பார்க்குறவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எனக்கு நீங்கள் ராப்ளெக்ஸ் போட்டால் அந்தளவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் பார்க்குறேன், ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ராப்ளெக்ஸும் போடுவேன், மைன்கிராஃப்ட்டும் போடுவேன். மோஸ்ட்லி மைன்கிராஃப்ட் தான், ஆனால் ஒரு கேமும் ராப்ளெக்ஸில் போடுற மாதிரி இல்லை. நல்லதான் பாருங்கள், என்னோடய ஹாபி ஸ்கில்ஸ்லாம் இங்கே தான் காமிக்க வேண்டியது இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்னால் ஃபால்ட்டின். அது மட்டும் ஒரு 1000 டைம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். எத்தனை டைம் சொல்கிறேன்னு மட்டும் பாருங்கள். நான் வச்சுருந்த இந்த பிபி கிவி இதோட அதிகமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது போக ட்ரை பண்ணாமா வாய்ப்பே இல்லை எனக்கு போகிறது. இது எடுக்கலாம். இது 140 இதுதான் பெஸ்ட்டு. ஆனால் ஸ்பீடாக அதை எடுத்துகிட்டு போகலாம். நாளைக்கு நான் அது கீழே வந்துருப்பேன். டபுள் ஜம்ப் பண்ணிட்டு பண்ணணும். கைஸ், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செலக்ஷன்ஸ் பண்ணாகும் போல் இருக்குது. சூப்பர் தான் கைஸ். நான் போன வீடியோவில் கேமை ஃபுல்லாக முடிச்சுக்க மாட்டேன், ஏன்னா அந்த கேம் தலைவலியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த என்னோடய ஃபேவரட் யூடியூபரோட கேம் நான் பார்ட் 2ல் போடுவேன் கன்ஃபார்ம். அது நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து. பிபிக்கு அப்கிரேட் பண்ணுறதா, நான் அப்கிரேட் பண்ணுறதுல இந்த கேமில் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், 140லேருந்து 5 தான். நான் வந்துட்டு காசு ஒரு 3 கேக்கு மேலே சேவ் பண்ணியிருப்பேன். ஓகே ஏய் கைஸ், ஸ்பீடாக போகிறேன் தெரியுதா கைஸ்? நீங்கள் மட்டும் அதை பார்த்துருந்தீங்கன்னா நான் ஸ்பீடாக போய்ட்டுருந்தேன் தெரியுமா கைஸ்? இந்த கேமராவில் நீங்கள் கடுப்பேற்றிக்கிட்டே இருக்குங்க கைஸ். அது நீங்கள் எப்படி எடுக்கணும்னு மட்டும் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். நான் வந்துட்டு 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் விளையாண்டுக்கும் போது வந்துச்சு. ஐயோ பயங்கர தலைவலி. 120 140 ஓகே, இதுதான் பெஸ்ட். வெயிட் பண்ணுங்க. 100 ஓகே கைஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் வந்துட்டு விளாண்டுருக்கும் போது தான் இது எனக்கு நான் தெரியும். இது ஷிஃப்ட் லாக் வேணும்னு சொல்லிட்டு எதுவும் ஒரு கிளிக் பண்ணி விட்டேன். அப்போ நான் ரொம்ப ஒரு 1 இயர் பிஃபோர். நீங்கள் 99 நைட்ஸில் விளாட்றவங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கூட நிறைய பேர் விளாட்றாங்க. அந்த கேம் என்ன ஒன்றே தான் போயிட்டுருக்கும். எனக்கு தலைவலியாக இருக்கும். பயங்கரமாக ஜம்ப் அப்கிரேட் பண்ணேன். சரி காசு, இப்போ நான் செகண்ட் ஏரியா போகிறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். கைஸ் இந்த இது நான் கன்ஃபார்ம் பார்ட் 2 போடுவேன். பார்க்கணுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படியாவது என்னோடய விஷயம் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு டைம் 100K ப்ளே பட்டன் வாங்கணும். நீங்கள் அண்ணா இருப்பான் இப்போ கேட்டிருந்தானா நீங்கள் பிடிச்சி சிரிச்சிட்ருப்போம் நாட்டுக்கு. ஓகே, அப்படி டைமண்டே வேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஓவராக இருக்குது கைஸ். ஓகே 28 ரொம்ப ஸ்பீடும் வேணும் நமக்கு. இப்போ பாருங்க கைஸ். ஓய் என்னோட நேட்டி நான் அடிப்பேன். அவனே போய் விழுந்துட்டான். 360 நல்லதாக இல்லை. 360 இது பெஸ்ட்டோ. 420 இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச அன்காமன்லி இதுதான் கைஸ் பெஸ்ட்டு கைஸ். அவன் பாருங்க ஏதோ இருக்குள்ள பெஸ்ட்டு, அவன் அதே விட்டுட்டான்.
காய்ஸ் இதெல்லாம் நான் வந்த இடத்துல லக்கி. ஃபால்ட்டிங் கேம் தான். ஆமாம், நான் அந்த இதுக்கு எதுக்கு எடுத்து வைக்காம வந்துட்டேன். சரி, அடுத்த டைம் வந்து பார்ப்போம். ரிப்பீட் ட்ராஃபியாக தான் இருக்கு. காய்ஸ் பண்ணிட்டேன். சார் ஏன் நான் தான் சரியாக பண்ணல. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். நான் வர கைஸ் நூபுன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுன்னா வணக்கம் இது எடுங்க கைஸ். ஒருத்தன் என் மைன்கிராஃப்ட் வீடியோவில் கமெண்ட்டில் நூபுன்னு இருப்பான். அதுக்கு தான் அந்த ஷார்ட்டு யூட்டோட நூபுன்னு. இதே சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், யாரும் பார்க்க மாட்டீங்க. போய் செக் பண்ணுங்கள், ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். டோட்டல் ஆர்எஃப்எம் அதை நான் எப்படி எடுத்துட்டு பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் அதுதான் ஸ்கில்லு. ஆனால் இப்போ நான் பயங்கரமாக இது பண்ணுறேன். இது எனக்கு ஜம்ப்பு தான் முக்கியம், ஸ்பீடே முக்கியம் இல்லை. ஆனால் என்ன ஜம்ப் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஆபியை கண்ட்ரோல் பண்ணுறது கடுப்பாக இருக்கும். பாருங்கள், இப்போயும் எனக்கு தலைவலியாக இருக்குது. ரிஸ்க் பண்ண போகிறேன். போடு கைஸ், பார்க்கூர் கிங். போடு வந்துட்டேன். 660 and 600. அதனால் நீ நல்லதாக சொன்னாங்க. ஓகே, நான் என்ன எடுத்துக்கிறேன். ஐயா இதுக்கு மாதிரி ஈஸி தான். ஆனால் அங்கே இதோ இல்லை, இதுக்கு மட்டும் நம்ம ஸ்பீடு மட்டும் 100 to 200 அந்த மாதிரி வச்சுருந்தோன்னா போஸ்ட் பாருங்கள். ஆஃப்லைனில் மட்டும் வந்து பாருங்கள் 100K. ஸ்பீடு கொஞ்சம் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ ஐஸ் போன டைமோட இது ரொம்ப பெட்டராக இருக்குது. போன டைம்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் இருக்கும். நான் ட்ரை பண்ணிட்டா ட்ரை பண்ணி பார்க்குறேன். பண்ண முடியுதுங்க கைஸ். பண்ணிட்டேன். and 1K 900 இது வரைக்கும் வச்சேன். 2K இதெல்லாம் ஒரு கீழே இருந்துச்சு. நான் இது எடுத்துகிட்டு போகிறேன் பின்னாடி. அடி அது பயங்கர மிஸ் பண்ணிட்டேன். நானும் ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நான் திரும்ப போகிறேன். நான் நினைக்கிறேன் பிரச்சனை இல்லை. தலைதான் பேசிடுது. இன்னும் போகணும் இருக்கட்டும். சரி, அங்கே தான் போய் தான் பார்ப்போம். இது அது வந்து இது பாருங்க, இந்த கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் அவசரத்துலேயே பண்ணுறேன்.
சூப்பர், என் கண்ணு முன்னாடி டிஷ் பண்ணிடுச்சு. ஓகே, அதனால் அது லாஸ்ட் பண்ண கேட்டு என்னால் பேசவும் முடியல. ஓகே, ஜம்ப் அந்தளவுக்கு அப்கிரேட் பண்ண மாதிரியே இருக்கு. ரிவர்ஸ் போட்டு பாருங்க. நிஜமா அது என்ன, எனக்கு அந்தளவுக்கு ஒரு சேஞ்ச் ஆன மாதிரி இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இன்னும் ஒரு 20 வாங்கினா கொஞ்சோண்டு ஒரு 5% கிட்டே கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும் தெரியல. ஆனால் கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது போகிறேன். ஸோ இந்த இது ரொம்ப பயமுறுத்துது. தலைவலி இருக்குது. சரி, 130, 175, 190, 200, 130, 260. ட்ரை பண்ணி பார்க்கட்டா. பயங்கரமாக அசிங்கமாக இருக்கும். நானே சொல்லலை, அவன் ரிட்டர்ன் கொடுத்தேன். எனக்கு அப்பப்போ ராப்ளெக்ஸ் எல்லாரும் பிடிக்கும். ஆனால் என்ன ஒரு கேமும் நல்லா இருக்காது. முதல்ல வந்துட்டு எஸ்கேப்ஷன் அது விளாண்டுருந்தேன். அவனுங்க ஒரே கேமாக விட்டு தலைவலி பண்ணிருக்கானுங்க. இது இப்போ வந்துட்டு என்னது, நான் ஸ்டீல் பிராண்டாட்டும் விளாண்டுருந்தேன். ஐயோ, அந்த கேம் என்கிட்ட நிறையாவே இருக்குது. ஆனால் என்ன ப்ரைவேட் சர்வர்லாம் இல்லை. அவன்ட்டு நான் இப்போ எதுக்கு அங்கே போனேன், நான் பாட்டுக்கு பேசிட்டு. சரி, என்னது என்ன சொல்கிறேன், என்கிட்ட ப்ரைவேட் சர்வர் இல்லை. நான் ராப்ளெக்ஸும் அந்த ஸ்பென்னே பண்ண மாட்டேன். நான் டாப்அப் பிளேயர்லாம் இல்லை கைஸ், ஒரு நார்மல் பர்சன் அவ்வளோதான். ப்ரைவேட் சர்வர் ஒன்றும் இல்லை. நான் அடுத்தவங்க பாரு என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 86 கனெக்ஷன்ஸ் கிட்ட இருக்கானுங்க. ஸோ கவர்மெண்ட் the rainbow 600. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது, ஒரு ஸ்பான் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியலை. 20 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சரிங்க, அது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே கைஸ், அது வரைக்கும் என்னது நல்லதாக கிடச்சிச்சுன்னா நான் பார்க்குறேன். அது வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் திரும்ப. ஓகே கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களா, நம்ம வந்து அங்கேருந்து முதல்ல இப்போ வந்துட்டு நான் இங்கே இருக்கேன் பார்த்தீங்களா. நான் லெஜெண்ட் ஏரியா இது எடுத்துக்கிறேன். ஆனால் 1.1K ஏன்னா அது பெஸ்ட்டாக இருக்கா 300. சரி, ஓகே கைஸ், நான் திரும்ப ரிட்டர்ன் போக பார்க்குறேன். இல்லையே, வந்துடுச்சுலாம் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்துச்சுன்னு பார்ப்பேன். நேரில் எங்கள் அண்ணா தான் ஏதோ சொன்னான். ஓகே, ஓகே சரி கைஸ், வச்சேன் கைஸ். நான் ரீபத்தும் பண்ண போகிறேன். ரீபத் பண்ணிட்டு கூப்பிட்றேன் கைஸ். திரும்ப ஒரு நல்ல பிராண்ட் கையில் சுற்றி இருக்குது. ஆனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுதான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், அதுதான் டவுட். சரி போகலாம். எப்படி அங்கே வந்து மட்டும் கைஸ், எப்படி நான் செகண்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது எப்பயும் போல் இந்த மாதிரி காசு கலெக்ட் பண்ணுறோம்.
ஒன்றும் தெரியாமல் அங்கே ஒரு பை பட்டன் இருந்துச்சு, வேறு கொடுத்துட்டேன். அதான் சரி கைஸ், அந்த ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாய் கைஸ். நான் இங்கேயே ஏஎஸ்கே எடுத்து போகிறேன். ஏஎஸ்கே இல்லையா, சும்மா பார்க்க தான் போகிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்றேன். கைஸ் எதுக்கும் ஸ்பான் கூட்டிகிட்டு வந்துச்சு. இது 600 எடுத்துக்கலாம் வந்துச்சு. நான் எடுக்க வந்துட்டேன். ஓகே சூப்பர், தேங்க்ஸ். நான் வந்து இதை பாருங்கள் 8Kவா பாருங்கள், 0.7% தான். 11K. இப்போ நம்ம மில்லியன்ஸ்குள்ளெல்லாம் போகலாம். சரி இந்த கேம் ஏதாச்சும் பண்ணாங்க. சரி திரும்ப போயிட்டு இன்னும் மேட்ச் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்றேன். பாய் காய்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நேரத்தில் இது பேர் என்ன, அரோரா ஈவெண்ட்டுன்னு எதுவும் ஒரு ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் வீட்டில் வெயிட்டிங்கா. நான் அது வந்ததுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன். பை காய்ஸ். ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி பெஸ்ட்டு அந்த பேண்டாச்சின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அது அரோரா மீட்டேஷனில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான். வருது உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுது, ஒன்றுமே தெரியல. அதோ இதுதான் வந்துடுது. இது மட்டும் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இது ட்ரீட் மாதிரியா கைஸ்? இது ட்ரீட் மாதிரி கைஸ், புரியலையா? நீங்கள் ஸ்டீல் பிராண்டட் தான் விளாண்டுறதுன்னு தெரியும். ட்ரேட் மேலேருந்து இடிக்கிற மாதிரி, மேலேருந்து இடிக்கிற மாதிரி பாருங்கள். மேலேருந்து இடிச்சிருக்கு. வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கேரி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை வந்துட்டு இதை ஒன்று எடுத்துக்கலாம். வேறு நாள் அடிச்சிருக்கு. இது 3.3K. வேறு நாள் நல்லதாக அடிச்சுன்னு எடுத்துகிட்டு போகலாம். எதுவுமே நல்லதாகவும் அடிக்கவும் மாட்டேங்குது. இது போகாது. என்னடா இது, எனக்கும் வந்து சோதனை. அதாவது 1.5K 5.5K வந்துருச்சுருவோம். சரி, இது ரெண்டு இன்னும் எடுத்துகிட்டு போகிறோம். ப்ளீஸ் கீழே இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாகுது. சரி மெதுவாக போகலாம், ஒரு அவசரம் இருக்குது. அப்படியே மெதுவாக போய் ரொம்ப ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அது அவசரம். இது நான் அப்போலாம் நாங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்பேன் ரெக்கார்டிங்கை. அப்போ வந்துட்டு பார்க்கலன்னா நான் இது பாருங்கள், அந்த எட்ஜில் பாருங்கள், அதான் அந்த எட்ஜிலேருந்து ஒன்று தனியாக ஒரு தனி அடிக்க வராங்க. ஜஸ்ட்டு நெஸ்கே போயிட்டேன், எடுத்துட்டேன். பேசிகிட்டு இருக்க கேப்பில் அடிக்கிறான். பேசி அது எப்படி எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா ரீபட் பண்ணியிருக்கோம். சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்கள.
கைஸ் அவன் நீ அடிக்க தான் வந்திருக்கான், அப்படியே தெரியாத நாட்டு அப்படியே போயிருக்கான் பார்த்தீங்களா. ராப்ளெக்ஸ் வீடியோ யாரும் பார்த்துருக்கீங்க? அப்படியே கீழே தான் உள்ள போகிறேன். இதெல்லாம் சும்மா காமெடி. அப்படியே ஜம்ப் மட்டும் அப்படியே ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டு எனக்கு இந்த ஜம்ப்பை மட்டும் இந்த ஸ்பீடை அப்கிரேட் பண்ணுங்க. ஜம்ப் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இங்கேருந்து குதிச்சேன்னா அப்படியே தாண்டி போயிடுவேன். போன டைம் அந்த மாதிரி தான் குதிச்சு கீழே வந்து நினைக்கிறேன், தெரில, மறந்துடுச்சு. கைஸ் எங்கள் அண்ணா கூட மைன்கிராஃப்ட் விளாட்றதான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்கள் மைன்கிராஃப்ட் வீடியோலாம் பாருங்கள். நானே சொல்கிறேன், அது ராப்ளெக்ஸ் வீடியோஸோட செம்மையாக இருக்கும். ஆனால் ராப்ளெக்ஸில் எங்கள் அண்ணா வர மாட்டேன், மைன்கிராஃப்ட் அண்ணா கூட வருவான். மைன்கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்லாம் இல்லை, பிடிக்கும் அவ்வளோதான், ரொம்பலாம் கிடையாது. 3.8K, ஐயோ 5K, எதுக்கு எடுக்கிறது 6K, ஓகே இது வந்து 5K, 3.3K, ஜஸ்ட் மிஸ்ட்டு 1. ஐயோ கைஸ் திரும்ப எடுத்துகிட்டு போடலாமா? அதுதான் இது ஸ்க்ரீன் மாறிடுச்சு. கன்ஃபார்ம் இந்த கேமை மேக்ஸ் பண்ணுறாரு விடுறதில்லை. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணி விளாண்டாதான் தான் கைஸ் ஜாலியாக இருக்கும். அப்போ தான் நிறைய நல்லதும் கிடைக்கும். பார்த்தீங்களா இன்னொருத்தனை துரத்துறான் கைஸ். பிரெயின் ராட்ஸில் ட்ராப் இருக்கு, அவனை அதை எடுத்துடக்கூடாது. எடுத்து அவன் ஒரு நூ கூட இந்த கேம் விளாடலாம். ஏன்னா எடுக்கல. ஆமாம் நான் ஒருத்த மாட்டேன்னா இந்த மாதிரி நான் அப்பப்போ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். எப்படின்னா வஷ் எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன் எனக்கு மட்டும் கிடையாது, அடிச்சிருக்கலாம். எதுக்கு 10 mil அதுக்கப்புறம் நான் கேரி 1.5 இது அப்கிரேட் பண்ணிட்டு தாண்டா போகணும். கேரி தான் முக்கியம். சரி கைஸ் அங்கே போயிருந்ததுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன் கைஸ். நான் நெக்ஸ்ட் இடத்துக்கு வரக்கு முயற்சி பண்ணுறேன். முயற்சி போட்டோம். சூப்பர் 9.4K 6.4K 10.15K. கைஸ் இது போக ட்ரை பண்ணலாமா? கைஸ் போயிட்டேன் கைஸ். கைஸ் டேய் டேய் கைஸ் இதுக்கு வந்துட்டேன். 20K 600K 600K 20K இது ஓகே. இந்த அளவுக்குலாம் நான் பார்க்கவே கூடாது. எதுக்கு இப்போ பறந்துட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. முடியும் நான்
போய் எடுக்கிறேன்டா, எனக்கு தெரியாது. ஓகே, மறக்காதுன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்காது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நாளை போய் பறக்கலாம் அந்த மாதிரி இல்லை, வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகே டீச் பண்ணியிருக்கேன். சொன்னேன் முயற்சி கை சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டு போகல. அங்கே போயிட்டு கண்டினியூ. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வச்சு விளாண்டா சப்பாடி பயங்கரமாக இருக்கே. இந்த மாதிரியான தான் நான் வச்சு விளாட போகிறேன். நான் பிரெயின் ராக்ஸ் எடுக்கும்போது மட்டும் கைஸ் சரி அங்கே போய் பார்க்க. கைஸ் என்கிட்ட இப்போ 1 மில்லியன் per second பிரெயின் ராட் இருக்குது. இது ரெயின்போ ஸ்மானாச்சு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே அதுவோ 1 மில்லியன் per second ஓகே ஜஸ்ட்டு அதுவோ ஓகே. நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா என்ன செத்துட்டேனான்னு சொல்கிறேன். வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வீட்டுக்கு போகிறேன்னா இல்லையான்ட்டு. வாய்ஸ் இங்கே வரைக்கும் வந்துட்டேன். பதட்டமாக இருக்குது, அவங்க பேசக்கூட முடியல. நான் கையில் 1 மில்லியன் அந்த பென்சில் இருக்குல்ல அதுதான் 1 மில்லியனு, அது ரெயின்போ. அதாவது ரீபத்தை விட்டு 3 மில்லியன், ஏன்னா நான் திரும்ப ரீபத் பண்ணிட்டேன். ரீபத் வரேன். ஆனால் கைஸ் நான் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், ஏன்னா வேணா ஒரு அடிச்சிட்டானா ரொம்ப ஆகிடும். ஓகே கைஸ் வந்துட்டேன். பெஸ்ட் ஃபார் லாஸ் அதாவது வாங்கணுமா அது இங்கே பாருங்க. இப்போ எடுத்தால் 1 மில்லியன், போட்டால் 3.2 மில்லியன். நான் நிறைய பேர் பண்ணியிருக்கேன். ஓகே நான் என்ன பண்ணுவேன், கைஸ் இல்லை ஒரு நிமிஷம் என்னோடய ஆஃப்லைன் ஏர்னிங் மட்டும் பாருங்களேன். இருங்க கைஸ் ஒரு கைஸ் கரெக்டாக ஒரு 7 மினிட் கழிச்சு பார்க்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் என்ன அது நல்லா தான் வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி என்ன அது நல்லா தான் வந்துட்டு தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆபி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ட்ரை தான் பண்ணி பார்ப்பேன். Yeah. 350K 2 million 8 million. நான் இப்போ எடுத்துகிட்டு போனால் இது வேஸ்ட்டு. நான் திரும்ப இங்கே வர முடியும் கைஸ். நான் என்ன பார்க்கணும்னு எனக்கு தெரியல. கைஸ் நானே நான் தெரியாமல்
ஸ்பீடாக அறதாகி முடிகிறக்குள்ள இந்த ஏரியாவுக்கு மட்டும் போகணும். காய்ஸ் இதை நான் வேஸ்ட் போக விட மாட்டேன். அங்கே போயிட்டு காய்ஸ் இங்கே வந்துட்டேன். இப்போ நான் அங்கே போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே 100 மில்லியனுக்கு மேலே கீழே வந்துட்டேன்னா காமிக்க. காய்ஸ் இங்கே வந்துட்டேன். இவ்வளோ வர பார்த்துட்டா கொஞ்சம் ஸ்பீடாக போகிறது நல்லது. ஆனால் அந்த டைமில் நான் அப்படியே குவார்ட்டையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே 100 மில்லி ஈச். பாருங்க பின்னாடி அவன் பின்னாடி பாருங்க. ஒன்று கோல்டன் ப்ளஸ் இது இருங்க காமிக்கிறேன். இது என்ன இது இந்த பெஸ்ட் என்ன இது 1 ஓகே. இது வந்துட்டு 277 827 அப்புறம் 150 எப்படி அதுதான் பில்லியன் ஆயிடுச்சு. ஸோ காய்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த கேமை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ கேமில் பெஸ்ட்னா டிவைன் ஓஜி காய்ஸ். அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வர எபிசோடில் எடுக்கணும். வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ரீபெத் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கேமை வச்சிடறேன். அளவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அளவாக தான் ரீபூட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கீழே இருக்குல்ல இந்த ஃப்ளோரு இருக்கு எல்லா ஃப்ளோர் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோன்னா செலஸ்டியல் மட்டும் வைக்கிற மாதிரி. நான் எதுக்கு இப்போது எடுத்து வச்சிட்ருக்கேன்னா இப்போ 420 இந்த 2.5K மாதிரி பட் 140 வச்சின்னா 840. ஏன்னா கைஸ் இது வந்துட்டு என்ன பக்குன்னா திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப வச்சிடணும். அப்போ தான் டபுள் ஆகுது ரீபெட் கொண்டு பாருங்க. நீங்கள் போன வீடியோவில் போன டைம் பார்த்தீங்கன்னா திரும்ப 2.5. ஓகே கைஸ் இன்னும் கொஞ்சம் பைக் ஹாபி ஃபார் பிரைன் வச்சோம்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இது பண்ணுங்கள். இன்னொருத்த லைக் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் நல்லதாம்மா. ஓகே சரி கைஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ கீழே இருக்க எல்லா ஃப்ளோரும் செலஸ்டியலாக மாற்றுறேன். சரி கைஸ் சரி பாய் ஃப்ரம் ஜோக்கர் தமிழ் கேமிங். பாய்.